சிங்க பெண்ணேவோட இன்னைக்கான ப்ரோமோவோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே ஏசியும் அன்பையும் காட்டுறாங்க. அதாவது லாக்அப்பில் ஏசி இருந்துட்டு அன்புக்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையாக இந்த லெட்டரில் சைனை போடு, உன்கிட்ட எப்படி எனக்கு சைன் வாங்குறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே மித்ரா அவங்க அம்மா வந்து இங்கே ஸ்டாப் இட் சொல்கிற மாதிரியும் லாக்அப்குள்ளே வந்து அதை எப்படி நீங்கள் அன்பு மேலே கை வைக்கலாம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ வாக்குவாதம் போகிற மாதிரி இருக்கு. அங்கேருந்து அன்பை காப்பாற்றி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட்டு வாசலில் அன்பு வந்து இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது லலிதா இருந்துட்டு ஆனந்தி கிட்ட எப்பயும் போல் வம்பு இழுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த துளசியாக தான் இருக்கும். துளசி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஏற்றி விட்டுருப்பாங்க. அதை தாங்க முடியாமல் லலிதா இருந்துட்டு கண்டிப்பாக ஆனந்தியோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். அடுத்த சீனில் இங்கே கருணாகரனும் அரவிந்தும் கூடி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அரவிந்த் இருந்துட்டு கருணாகரனை பார்த்து கேட்குறாரு, என்ன கருணாகரன் எந்த தப்புமே பண்ணலனா அப்புறம் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கருணாகரன் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் ரகுவை என் வீட்டில் மட்டும்தான் வச்சுருந்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் நடித்து பேசுகிறதையும் காமிக்கிறாங்க. ஒருவேளை அரவிந்துக்கு கருணாகரன் தான் கொலை பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருச்சோ என்னமோ. அன்பை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அன்பு கோர்ட்லேருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துருவாரா இல்லை ஜெயிலுக்கு போயிடுவாரான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அன்பு வெளியே வந்தால் எப்படி வருவார், என்ன ரீசன் சொல்லிட்டு வெளில வருவார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நாளைக்கான ப்ரோமோ ப்ரெடிக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.